கிளாம்பாக்கத்தில் ஆட்டோக்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை தாம்பரம் காவல்துறை விதித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மீரான். மீரான், வணக்கம். ஆட்டோக்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய கட்டுப்பாடுகள் என்னென்ன? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கடந்த சில நாட்கள் முன்பு பெண் பயணி ஒருவர் இங்கிருந்து ஆட்டோவில் கடத்தப்பட்டு பாலியல் அத்துமீறல் நடைபெற்ற செய்ததை தொடர்ந்து பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு சார்பில் தாம்பரம் காவல்துறை எடுத்திருக்கிறது. இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கின்ற ஏற்கனவே ப்ரீபெய்டு ஆட்டோக்கள் இருக்கிறது. தற்பொழுது வெளியில் இந்த பேருந்து நிலையத்தின் வெளிப்பகுதியில் வெளி ஆட்டோக்கள் வந்து இப்போ பயணிகளை ஏற்றி செல்கின்ற இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதும் ஒரு வெளியிடங்களிலிருந்து வந்த ஆட்டோக்கள் டிரைவர்கள் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக பயணிகளுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்துவதை ஒட்டி இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுவதுமாக ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டு அந்த ஆட்டோ அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் மட்டுமே இந்த பயணிகளை ஏற்றி செல்லும் வகையில் பல்வேறு கட்டுப்பாடுகளை காவல்துறை வைத்திருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற ஆட்டோக்கள், அதேபோல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் வெளியில் பகுதியில் இருக்கின்ற ஆட்டோக்கள் அனைத்தும் முறையாக கணக்கெடுக்கப்பட்டு ஆட்டோடர்களின் விவரங்கள் அனைத்தும் எடுக்கப்பட்டு அந்த அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டு பாதுகாப்பான முறையில் அந்த பயணிகள் பயணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்திருக்கிறது. தற்போது இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நம்மோடு இந்த பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்கிறார்கள். சார், என்னென்ன ஏற்பாடுகள், அதாவது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்காங்க சார்? வணக்கம், நான் தான் இந்த ப்ரீபெய்டோட கூட்டமைப்போட செயலாளர் ஸ்டாலின். என் பேர், சிஐடி தொழிற்சங்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா போன வாரத்தில் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருந்தாங்க. இப்போது மொத்தமாகவே வெளியே எந்த ஒரு வண்டியும் வெளியே ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாத வண்டி, இங்கே பகுதி இல்லாத வண்டி எதுவுமே நிற்கக்கூடாது, கார்டு ஹோல்டர் மட்டும்தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டு எல்லாத்தையும் பேசிவிட்டு இங்கே கார்டு ஹோல்டர் யாரோ அவங்களும் கார்டு போடாதவங்களும் கார்டு போட்டுட்டு கார்டு ஹோல்டர் யாரோ அவங்க மட்டும் நிற்கிற மாதிரி பேசியிருக்காங்க. எங்களுக்கு எல்லாம் இப்போ தாம்பரம் ஆர்டிஓ மூலிமா கார்டு போட்டிருக்காங்க. அந்த கார்டில் வந்து எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். வண்டி நம்பர், லைசன்ஸ், எல்லா பேட்ச் எல்லாமே அதிலே வந்துடும். இப்போ ஃபோன் நம்பர் முதல்கொண்டு எல்லாமே. அது இல்லாமல் இங்கே எப்படி பூத்து போட்டிருக்காங்களோ அதேமாதிரி வெளியும் பூத்து போட்டு தாம்பரம் ஆர்டிஓ மூலிமா இது எல்லாமே செயல்பாட்டுக்கு வரும்னு சொல்லி போக்குவரத்து ஆணையர் மூலிமா தெரியப்படுத்தியிருந்தாங்க.